நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செவிலியர் இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே நம்ம மல்லி எடுத்து ஒரு பக்கம் யாருன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி தான் உங்கள் பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொன்னதும் பக்குன்னு ஒரு பக்கம் திக்குன்னு ஆயிடுது. எந்த ஹாஸ்பிட்டல், நீ எனக்கு கடவுள் மாதிரி தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் பாராட்ட அள்ளி ஒரு பக்கம் குவிக்கிறாங்க. அதே சமயத்தில் பின்புறம் வந்து ராஜேஸ்வரி ஒரு பக்கம் மறைஞ்சிருந்து காதை கொடுத்து கேட்டு இருக்காங்க. ஐயோ ராஜேஸ்வரியா, இவ கேடு கெட்டவ கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி, இவ்வளோ வச்சுன்னு ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டு, ஓகே இதுக்கு மேலே என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். மல்லி போகிறதுக்கு முன்னாடி அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி எதனா ஒரு இன்ஃபார்மை கொடுத்து அந்த வெண்பாவை அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறான். என்னோட அந்த ராஜேஸ்வரி இவ்வளோ கேடு கெட்டவளாக இருக்கா, ஆனால் இந்த இடத்துல வச்சாம்பர் அந்த ஆண்டவன் ஒரு செக்மேட் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம விஜய் அசதா பார்த்துன்னு இருக்காரு, மல்லி என்ன பேசின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த ராஜேஸ்வரி போய் ஃபோன் எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் செவில் மேலே ஒன்று வைக்கிறாரு, ஃபோனை பிடிங்கிறாரு. உன்னாலாம் பெத்தாங்களா என்னதான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது தம்பியோட குழந்தை, சொத்துக்காக தம்பியோட குழந்தை போய் செத்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தை திரும்ப கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியே. நல்லா கோவமாக திட்ட ஆரம்பிச்சிடறேன். உடனே ராஜேஸ்வரி பார்க்கணுமே, டே எனக்கு சொத்து தாண்டா முக்கியம், சொத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டாம், சொத்து தாண்டா என் உசுருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக மசுருன்ற மாதிரி பேசி விட்றாங்க. உடனே பார்க்கணுமே வெக்ஸாகிறார் விஜய் ஒரு பக்கம். இதுக்கு மேலே இவகிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, இவகிட்ட பேசவும் முடியாது. ஏன்னா மனுஷ ஜென்மக்கிட்ட பேசலாம், இந்த மாதிரி மிருக ஜென்மக்கிட்ட எப்படி பேச முடியும்? இந்த இவளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அந்த சொத்து அபகரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான கேடு கெட்ட என்னத்தோட சுற்றின்னு இருக்கா. இவகிட்ட இனிமேல் பேசி பிரோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணுன்ற அடுத்த விஷயத்தை நாம தான் யோசிக்கணும். நாம யோசிச்சு அடுத்த விஷயத்தை அடிச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகிட்ட போய் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணால் உடனே அவங்க வந்து ஒரு பக்கம் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் கண்டிப்பாக நடுப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம தீபிகாவும் அதில் வந்து கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபிகா வந்து நம்ம மல்லிகிட்ட சொல்கிறாங்க, இது பாரு மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கான ஃபுல் சப்போர்ட் ஃபுல் எஃபெக்ட் போட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. நம்ம வெண்பா குட்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடல் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெண்பாவை காண ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. அதில் வந்து ஒரு கிளீனும் பயம், ஒரு பக்கம் செவிலியர் அதை நர்ஸும் இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அசாத அந்த இடத்துலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. திருட்டு மொழி ஒரு பக்கம், கேப் மாதிரி முள்ள மாதிரி தனமே அந்த மாதிரி மொழி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ரவுடிங் கிட்ட ஆளுக்கு 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய சேஃப்டியாக பார்த்துட்டு அவங்களோட பொறுப்பு அந்த இடத்துல தப்பிக்க பார்க்குறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த சரி நம்ம தீபிகா அதை கவனிச்சிடறாங்க. உடனே அவனை செவலுத்து மேலே பொட்டக்களத்து மேலே 4 சும்மா நங்குறம் எப்படி போய் கடலில் நக்குன்னு உட்காரமோ அந்த மாதிரி 4 வைக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே அவனுக்கு வந்து பயத்தில் ஒரு பக்கம் பதட்டத்தில் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி அந்த வெண்பா குட்டி தனியாக இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு கூட்டின்னு போயிட்டு காட்டுறாங்க. நம்ம வெண்பா ஒரு பக்கம் அழுந்துட்டு உட்காந்து இருக்காங்க. உடனே மல்லி ஓடி போயிட்டு ஒரு பக்கம் கட்டி பிடிச்சி அம்மா போல பாச போராட்டம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. அந்த ரவுடியெல்லாம் ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு குடுக்குன்னு ஓடிறாங்க. பார்த்து தான் அவங்க தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே அந்த தீபிகா இருக்காங்க, எல்லாரையும் பிடிச்சி ஒரு பக்கம் அடிச்சு எவங்கிட்ட இருந்தாலும் ஃபோனை கலெக்ட் பண்ணி வச்சு எங்கே இருக்கா மற்ற குழந்தைங்களெல்லாம் இப்போவே சொல்கிறீங்க இல்லாமல் அவனை ஒருத்தனே அப்படியே சும்மா டவுசரோட உட்கார வச்சு அடின்னு உப்பு தண்ணியில் ஊற வச்சு அடிப்பான் பார்த்துக்க. அந்த மாதிரி சொன்னதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் 2 பேருக்கும் காலு கையெல்லாம் நட்டுக்குது. அப்படியே சும்மா கீழே வெட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி எந்த பிரோஜனம் இல்லைடாப்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு நம்ம சைலண்டாக இருந்தால் நமக்கு நல்லது இல்லை வச்சுக்கோ, நம்மளும் ஒரு பக்கம் ஊற வச்சு அடின்னு அடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் கிளம்பிடுச்சு ஒரு பக்கம். பயம் யார் கொடுத்தது நம்ம தீபிகா தான் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பக்கம் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு 10 குழந்தைங்க இருக்காங்க. 10 குழந்தைங்களும் ஒரு பக்கம் சேஃபாக காப்பாற்றிடுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான்டா. எப்போ எப்படியோ ஒன்று நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. இனிமேல் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நாம தான் ஒரு பக்கம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலினாடும் அந்த மாதிரி சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இந்த சந்தோஷம் நிலைக்குமா, இப்படியே தொடர்ந்து போகுமா போகாதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. எந்த பிரச்சனை என்ன வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் போகலாங்க. அதை பற்றி நம்ம என்றைக்குமே ஒரு பக்கம் கேர் பண்ணிக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிடும் அந்த விஷயத்தை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். யோசிச்சு நம்ம சிந்திச்சு அடுத்தபடியான விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னா அதுக்கான ஆணி வேற நம்ம போட்டு தாங்க ஆகணும். போடாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி தான் எங்கேயும் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம மல்லி இருந்து அந்த ரவுடிங்கில் அடின்னு அடிச்சிடறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் என் குழந்தை எவ்வளோட கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களெல்லாம் கடத்துறாங்க. எல்லா குழந்தைங்களும் ஒரு பக்கம் சேஃப்டி பண்ணோம். எந்த குழந்தைங்களும் இந்த மாதிரி திரும்ப கடத்தக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்க நிறைய நெட்வொர்க் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமுக்கு இவங்க வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 30-40 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதான் வெண்பா மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்காங்கன்னு. ஆனால் எல்லா குழந்தைங்களும் சேஃப்டியாக நல்லா பார்த்துறாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களோட ஆர்கன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. இதை கேட்டதான் செம்ம டென்ஷனாக ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளும் வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் ஒழிச்சிக்கிட்டு இனிமேல் குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுறது, எப்படி சேஃப்டி பண்ணுறது, ஸ்கூல் வந்து
வீட்டுக்கு போகிற குழந்தைங்க எல்லாமே எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தான் சொல்லித்தரணும். பெற்றோர்களோட கவனிப்பு தான் இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூலில் இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த பேட் டச் குட் டச் சொல்கிறாங்களா அந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி சேஃப்டியாக பார்த்துக்கணும், எப்படி அவங்க இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இது ஒரு நல்லதொரு ஆரம்பம் தான். இந்த ஆரம்பத்துக்கு நானும் ஒரு பக்கம் கை தூக்குவேன், சல்யூட் பண்ணுவேன். நானே கூட வாண்டடாக போயிட்டு எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி எல்லாருக்கும் எப்படி எடுத்து சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லி பேரண்ட்ஸ்க்கு மீட்டிங் போட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கலாம். மந்த்லி 1 டைம் கூட எல்லா பேரண்ட்ஸும் கூட்டு வச்சு கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை வாழ்கிறதே அந்த குழந்தைங்களுக்கு தான். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு மீட்டிங் வீக்லி கூட ஒன்று போடலாம். இந்த மாதிரி குழந்தைங்கள இது பண்ணி அந்த குழந்தைங்களை டீச் பண்ணி எப்படி எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட பேசணும், பேசக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எங்கேருந்து எப்படி கரெக்டாக உசாராக தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லித்தரணும். அதே மாதிரி இந்த கராத்தே கிளாஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பணும். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு ஒரு பக்கம் குழந்தைங்களும் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படக்கூடாது. டக்குன்னு யாரை எதிர்த்து பேசுறதுன்றது வேறு, பயப்படுறதுன்றது வேறு. ரெண்டுத்துக்கும் ஒரு இது இருக்குது. அதுக்காக குழந்தை எல்லாருமே ஒரு பக்கம் எடுத்து பேசலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்றத எடுத்து சொல்லி ஒரு பக்கம் குழந்தைங்களை வளர்த்தோம்னாவே போதும். குழந்தைங்க சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து விட்டால் போதும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே ஒரு பக்கம் நார்மலாக கேஷுவலாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சியோ. நன்றி, வணக்கம். வந்தனம் தருக. நம்ம சேனலில் புதுசாக கிவ் அவே பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு சலுகை ஆஃபர்கள் நிறைய காத்துன்னு இருக்குது. இப்போ தான் 2 பேருக்கு ஒரு பக்கம் ஆஃபர் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க ஜெயிச்சவங்களுக்கு என்னென்ன கொடுத்தோன்றதை அடுத்த வீடியோவில் போட போகிறோம். பார்த்து நீங்களும் ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.